கோவிலுக்கு வந்தே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கார்த்திக் இன்னும் காணோம். இங்கதானே வெயிட் பண்றோம்னு சொன்னோம். ஆனா ஆதி எதனால இன்னைக்கு ஃபுட்பால் விளையாட வரல? அவனுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாம இருக்குமா? நேத்து நல்லா தானே பேசிட்டு போனா. ஐயோ, அவனுக்கே உடம்பு சரியில்லைனாலுமே கண்டிப்பா ஃபுட்பால் ஆட வந்திருப்பான். ஆனா வரலனா பேசாம அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா? அட பாவி, ஏண்டா டேய், காலையில நீ ஃபுட்பால் ஆட வரல, சரி மனசு சரியில்லாம இருக்குமோ இல்ல உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்குமோன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, நீ ஜாலியாவ கூட சேர்ந்து வெளியே சுத்திட்டு இருக்கியா? அட பாவி. அப்ப நீ நல்லா ஜாலியா தான் இருக்க, நான் தான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்ல. டேய் டேய், நீ உன்னோட லைஃப்ல நல்லா ஜாலியா சுத்தும் போது நான் மட்டும் எதுக்குடா உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும்? காவ்யா, போ. நிம்மதி. என்ன இல்ல, இங்க நிக்கிறியே. நீ மட்டும் தனியா நிக்கிறியே, நான் ஜோடியோட வந்திருக்கேனேன்னு மனசு ரொம்ப கஷ்டமாவும் குறுகுறுன்னு இருக்கா மிஸ்டர் ஆதித்யா? இல்லடி, அது டே டே போடா, உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் நேத்து பேச வேணான்னு முடிவு பண்ணோமே, புள்ள மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பானே, பாவம் பையனு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா நீ இங்க ஜாலியா சுத்துறல. ஹே, இல்லடி, ஜாலியாலாம் சுத்தல. பின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியோ? என்னாச்சு? இதுக்கு 2 எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா தானே இருந்துச்சுங்க. ஹே லூசா நீனு, நானே மனசு சரியில்லைன்னு தான் கோயிலுக்கு வந்தேன். எப்படி ஜோடி போட்டுட்டா? நம்பிட்டேன்ப்பா, நம்பிட்டேன். அவன் எங்கேயாவது போகணும்னு கூப்பிட்டா, நான் கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன். அப்ப நானும் வரேன்னு சொன்னா, அதாண்டி கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா சரி, நம்பிட்டேன். போ கிளம்பு, மனசு சரியில்லைன்னு தானே வந்த, போ போ, அவ கூட சேர்ந்து போய் நல்ல சாமி கும்பிடு போ. லூசு மாதிரி பேசாத, நீ வா. எதுக்கு எதுக்கு நான் வரணும்? நீ ஜோடியா வந்திருக்க, நீ போய் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நான் எதுக்கு உன் கூட வரணும்? ஐயோ லூசாடி, நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா? இப்பதான்டா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசாம இருந்தா கூட நீ ஜாலியா தானே இருப்ப. புரிஞ்சு போச்சு. என்னது, இதுங்க 2ஐயும் நம்ம பிரிக்கலான்னு பிளான போட்டா இதுங்க 2 ஆல்ரெடி பிரிஞ்சுதான் இருக்குங்க போல. என்ன சண்டையா இருக்கும்? ஆதி, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? 2 பேரும் இப்படி தெருவுல நின்று சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவகிட்ட சொல்லாம பண்ண மாட்டீங்க, அதே மாதிரி தான் அவளும். இதுக்கு இடையில என்ன பிரச்சனை? இல்ல காவ்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, டைம் ஆகுது, போலாமா? இல்ல காவ்யா, அது நிம்மதி தனியா நிக்கிறாளே, அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி போறது? நிம்மதி தனியா நிக்கிறான்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ தனியாலாம் வரல. இல்ல, தனியா தான் நிக்கிறா. அதான் ஒரு மாதிரி. ஒரு மாதிரியும் வேணாம், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, உங்களுக்கே தெரியும். பின்னாடியா? ஏண்டி எருமை, இவ்ளோ நேரம் என்ன பேச்சு பேசுன? என்னமோ நான் மட்டும்தான் இவ கூட சேர்ந்து நல்லா ஜாலியா சுத்துற மாதிரியும், எனக்கு எந்த கவலையும் இல்லாத மாதிரியும் ரொம்ப ஓவரா பேசுன. நீ மட்டும் அதை நினைச்சு வருத்தப்படுற மாதிரிலாம் பேசுன. ஆமா, அதான் உண்மை. நம்ம 2 பேரும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுல இருந்து இந்த நொடி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உனக்கு தான் அந்த கவலை எதுவுமே இல்லையே. கிழிச்ச. அப்படி இருக்க போய் தான் இவன் கூட சேர்ந்து வந்தியா? யார சொல்றா? கார்த்திக். என்னாச்சு நிம்மதி? தப்பான டைம்ல கரெக்டா வந்து நிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஒண்ணுல கார்த்திக், நம்ம கோயிலுக்கு போலான்னு வந்தோம்ல, சேம் டைம் ஆதியும் காவியாவும் வந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். ஐயோ டாக்டரே, நல்ல வேலை வந்து காப்பாத்துனீங்க போங்க. டேய், நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இத்தனை நாளா பேசிக்கிட்டு இருக்கோமே, பாத்துக்கிட்டு இருந்தோமே, பழகிக்கிட்டு இருந்தோமே, சரி நம்ம திடீர்னு பேசாம போனா இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவானே நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா. ஆனா இப்ப தெரிஞ்சிச்சுடா உன்னை பத்தி. ஹலோ ஹலோ, ஓதேதான் நானும் நினைச்சேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஐயோ நம்ம காவ்யா கூட வந்திருக்கோமே, ஆனா உன்னை இப்படி தனியா பார்க்க கஷ்டமா இருக்கேன்னு ஒரு செகண்ட் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டி. இப்பதானே தெரியுது நீயும் கார்த்திக் கூட தான் வந்திருக்கேன்னு. உன்னோட சுயரூபமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. டேய், நானாவது பரவாயில்ல, மனசு சரியில்லைன்னு நான் கோவிலுக்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துருங்கன்னு தனித்தனியா தான் வந்தோம். ஆனா நீ பைக்லயே அவளை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தல, அப்பவே உன்னோட சுயரூபம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. ஹே ஆதி, லேட் ஆகுது, உள்ள போலாமா? நிம்மதி, வாங்க போலாம். போடி, அதான் உன்னோட ராஜகுமாரன் உன்னை கூப்பிடுறான்ல, போ. வாங்க வாங்க, பேரு ராசி நட்சத்திரம்னா சொல்லுங்க, நல்ல பேஷா அர்ச்சனை பண்ணிடலாம். சாமி,
என் பேர் கார்த்திக். சிம்ம ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். அப்புறம் இவங்க பேரு நிம்மதி. நிம்மதி ஒரு ராசி நட்சத்திரம். அவளுக்கு மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இல்ல, பேரு நிம்மதி, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். ஹோ, இனிமே நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு ஆதித்ய அருணாச்சலம். கன்னி ராசி, கார்த்திகை நட்சத்திரம். அதானே கன்னி ராசி நட்சத்திரமோ? அதான் பக்கத்துல இருக்க பொண்ணை விட்டுட்டு மத்த பொண்ணுங்க ராசி நட்சத்திரம் தான் தெரியுதோ? கன்னி ராசியுள்ள வண்டானா காதல் கலையில் வல்ல வண்டா. அம்மாடி, உங்க பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோட பேரு காவ்யா, மீனம் ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரோட ராசி நட்சத்திரமும் கெட்டியான ராசி நட்சத்திரம் தான். எல்லாருக்கும் அமோகமா நல்ல நேரம் தான் பிறக்க போகுது. சாமி கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். நிம்மதி, கார்த்திக், நான் ஒரு விஷயம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆதி ப்ரோக்கு எப்படி உன்னோட ராசி நட்சத்திரம்லாம் தெரியும்? இல்ல, அடிக்கடி கோவிலுக்குலாம் வருவீங்களான்னு கேட்டேன். கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆனா எங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆச்சுல, அப்போ பத்திரிக்கை படிச்சாங்க. அதுல ராசி நட்சத்திரம் தெரியும். ஓ, ஓகே ஓகே. ஆதி, நான் ஒரு விஷயம் கேட்டா கரெக்டா சொல்லுவீங்களா? ஆ, கேளு காவ்யா. இல்ல, காலையில நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். மனசு சரியில்லை, கோவிலுக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்க. ஆனா கரெக்டா நிம்மதியும் கோவிலுக்கு வந்திருக்கா. இது என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானா? ஏய், இல்ல இல்ல. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நானும் நிம்மதியும் பேசுறதே இல்ல. நேத்து ஈவினிங்ல இருந்துதான். ஹோ, அப்படியா? ஆமா. நான் தான் மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு வரணும்னு பார்த்தேன். ஆனா அவளும் மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போ நீங்க என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுல இருந்து நிம்மதி கிட்ட பேசவே இல்ல, அப்படிதானே? ஆமா ஆமா காவ்யா, அதான் உண்மை. ஓ, ஓகே ஓகே. ஏன் என்னமோ நம்பாத மாதிரியே கேக்குற? இல்ல இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். எப்போதும் என்னடி மச்சான், என்னடா மச்சான 2 பேரும் உரிமையா கூப்பிட்டுட்டு நல்லா பேசிக்குவீங்களே, இப்போ எலியும் புனையுமா சண்டை போட்டுக்கிறீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல. நாங்களா பேசி முடிவு பண்ணிக்கிட்டது தான். ஹோ, அப்ப நீ ஆதி ப்ரோ கிட்ட பேசுறது இல்லையா? இல்ல, மியூச்சுவலா 2 பேரும் பேசிக்க வேணான்னு டிசைட் பண்ணோம். ஆனா பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. காலையில ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்த, எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்பவே சொன்னேன் மனசு சரியில்லை கோவிலுக்கு போகணும்னு. இங்க வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஆல்ரெடி நீயும் ஆதி ப்ரோவும் பிளான் போட்டு தான் வந்தீங்களோ? கார்த்திக், இல்ல, ஆதி இங்க வருவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னு தான் நான் கிளம்பி வரணும்னு நினைச்சேன். ஆதி கிட்ட நான் பேசவே இல்ல. ஹோ, ஒரு நிமிஷம், நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் காவ்யா? இல்ல, குடும்பத்துக்குள்ள ஏற்கனவே ஆதித்யாக்கும் நிம்மதிக்கும் தான் கல்யாணம்னு பேசி வச்சிருக்காங்க. அந்த கல்யாண ப்ராசஸ் வேலையும் ஸ்டார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. அதனால தானே கார்த்திக் உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணாங்க. ஆமா காவ்யா. என்னையும் நேத்து பொண்ணு பார்க்க எங்க வீட்டுக்கும் வந்தாச்சு. ஆமா. இப்போ எப்பதான் இவங்க வீட்ல சொல்ல போறாங்க? அட ஆமால, கரெக்டான क्वेश्चन காவ்யா. ஆதி ப்ரோ, எப்போ உங்க வீட்ல காவ்யாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறீங்க? அதே கேள்விதான் நிம்மதி உனக்கும். நீ எப்ப கார்த்திகை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போற? அது வந்து இல்ல, எங்களுக்கும் இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுதுல. ஆமா, ஆதித்யா நிம்மதி வீட்டுக்கு ஃப்ரீயா வர அளவுக்கு கூட என்னால வர முடியலையே. ஆதித்யா அம்மா கிட்ட நிம்மதி ரொம்ப உரிமையா பேசுற மாதிரி என்னால பேச முடியலையே. இதுக்கு பதில் நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். எப்போ உங்க வீட்ல எங்களை கூட்டிட்டு போறீங்க? நிம்மதி சொல்லு. கார்த்திக், அது இப்போ உங்க வீட்டுக்கு வரதுனா கூட நான் ரெடி தான் நிம்மதி. இப்பவே வா. இப்போவே வானா? வேற இப்போ உங்க 2 பேருக்கு நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டினா தானே நான் உன் கழுத்துல தாலி கட்ட முடியும், ஆதித்யா காவ்யா கழுத்துல தாலி கட்ட முடியும். ஆமா ஆதி, நான் உங்க வீட்டுக்கு இப்பவே வரேன். என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க. உங்களுக்கும் நிம்மதிக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருந்த அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. கார்த்திக் ப்ளீஸ், அவசரப்படாதீங்க. இப்பவே நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் பொறுமையா பேசுறேன், அப்புறமா நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். காவ்யா, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு. எவ்வளவு நாளைக்கு ஆதி? இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அந்த 2 நாளைக்குள்ள உங்க வீட்ல பேசி சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். என்னது, 2 நாள் தானா? அதுக்குள்ள எப்படி வீட்ல பேச முடியும்? அத நீங்க தானே பாத்துக்கணும், நாங்க பொறுப்பில்ல.